நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். மீனவர்களுக்கு காப்புறுதி மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை. இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையே நிலவும் எல்லை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முகக்கவசம் அணியாத மற்றும் சமூக இடைவெளி பேணாத குற்றச்சாட்டின் பேரில் நேற்று 84 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மீனவர்களுக்கான காப்புறுதி மற்றும் ஓய்வூதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற குழு நிலை விவாதத்தில் பங்கேற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்று காரணமாக கடற்றொழில் மற்றும் அது சார்ந்த தொழில் முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுகளில் இருந்து மீள்வதற்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஒத்துழைப்புடன் இதற்கான வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். கந்தர, பலபிட்டிய, ஹிக்கடுவ, அம்பலாங்கொட, காலி, மிரிச, நிலாவளி, ஹம்பாந்தோட்டை, சுதுவெல்ல, மயிலிட்டி, வாழைச்சேனை உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளன. பருத்தித்துறை, குருநகர், பேசாலை ஆகிய மீன்பிடி துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆழ்கடல் மீன்பிடி முறை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். இதேவேளை இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையே எல்லை தாண்டும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் முயற்சிகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது விடயத்தில் சாதகமான தீர்வை பெறலாம் எனும் நம்பிக்கை தமக்கு இருப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டினார். இது சம்பந்தமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் காணொளி ஊடாக பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் முகக்கவசம் அணியாத மற்றும் சமூக இடைவெளி பேணாத குற்றச்சாட்டின் பேரில் 84 பேரை கைது செய்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் திகதியிலிருந்து இதுவரை குறித்த குற்றச்சாட்டுகளின் பேரில் 744 பேரை கைது செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதம் இன்றும் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. காணி, கடற்றொழில், பெருந்தோட்டத்துறை அமைச்சுகள் மற்றும் இராஜாங்க அமைச்சுகள் தொடர்பில் விவாதம் நடத்தப்பட்டது. காணி அபிவிருத்தி சட்டத்தை மீற வைக்க உள்ளதாக அமைச்சர் சந்திரசேன விவாதத்தின் போது தெரிவித்தார். காணி தொடர்பான வழக்குகளை குறைப்பதற்கு காணி இணக்க சபைகளை ஸ்தாபிக்க உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். தன்னிறைவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் ஜனாதிபதியின் இலக்கை நடைமுறைப்படுத்தும் வகையிலான வேலைத்திட்டம் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருப்பதாக இராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்ன தெரிவித்தார். ஊவா மாகாண கல்விச் சேவைக்கு புதிதாக 26 கல்விமானி பட்டதாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் ஊவா மாகாண ஆளுநர் AJ முசமில் தலைமையில் நேற்று நடைபெற்றது. கொழும்பு, கலனி, பேராதனை பல்கலைக்கழகங்களில் கல்விமானி பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கும் மேலும் 2 இந்த நியமன கடிதங்கள் கையளிக்கப்பட்டன. கல்வி சேவையில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட ஆசிரியர்கள் மொனராகல, பிபில, வெல்லவாய, தனமால்வில, வெளிமட, பசர, மகியங்கன மற்றும் வியலுவ கல்வி வலயங்களில் கீழ் உள்ள பாடசாலைகளில் இணைக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை நடத்துவது பற்றிய இறுதி தீர்மானம் விரைவில் எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையும் கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையும் வெற்றிகரமான முறையில் நடத்த சகல தரப்பினரும் உயர்ந்தபட்ச ஒத்துழைப்புகளை வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேபோன்று சாதாரண தர பரீட்சையும் நடத்துவதற்கு சிறப்பான ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மத்திய தபாலகத்தில் பணியாற்றுவோர் உடன் தொழிலுக்கு திரும்ப வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் பணிக்கு திரும்பாத முடக்க நிலையில் உள்ளவர்களை தவிர வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் உடன் சேவைக்கு திரும்புமாறு தபால்மா அதிபர் ரஞ்சித் ஆரிய ரத்ன தெரிவித்துள்ளார். கோவிட்-19 எச்சரிக்கை காரணமாக கைவிடப்பட்டிருந்த சவுதி அரேபியாவுக்கு தொழிலாளர்களை அனுப்பும் வேலைத்திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கமைவாக இன்றிரவு 60 தொழிலாளர்களை அழைத்துக் கொண்டு விமானம் ஒன்று பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சவுதி அரேபியா நோக்கி பயணிக்க உள்ளது. சவுதி அரேபியாவின் ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் பணியாற்றுவதற்காக இவர்கள் பயணிக்க உள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டதாரி பயிலுனர்களாக இணைத்துக் கொள்ளப்படாதவர்களின் மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படுவதாக மாவட்ட செயலக ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இங்கு 389 பட்டதாரிகள் மேன்முறையீடுகளை செய்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2088 பட்டதாரி பயிலுனர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இவர்களில் 1966 பட்டதாரி பயிலுனர்கள் மாத்திரமே தமது கடமைகளை பொறுப்பேற்றிருப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட செயலக ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி பாலியகோடு மீன் சந்தையை மீளவும் திறப்பது தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கவனம் செலுத்தியிருக்கிறார். கடற்றொழிலாளர்கள் முன்வைத்திருக்கும் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இது தொடர்பான கலந்துரையாடல் மாளிகாவத்தில் அமைந்துள்ள கடற்றொழில் அமைச்சில் நேற்று நடைபெற்றது. அதிகாரிகளின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் துறைசார் நிபுணர்கள், சந்தை நிர்வாகிகள் ஆகியோரும் காணொளி ஊடாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் வீட்டு தனிமைப்படுத்தல் முறை உரிய வகையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய கண்காணிப்பு பொறிமுறை ஒன்று வகுக்கப்பட்டுள்ளது. கள உத்தியோகத்தர் குழு ஒன்றுக்கு இந்த கண்காணிப்பு பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி, விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி, குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள், கிராம உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், போலீஸ் அதிகாரிகள் இந்த குழுவில் அடங்குகிறார்கள். கண்காணிப்பு குழுவில் அங்கம் வைக்கும் ஒவ்வொரு அதிகாரியும் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கு சென்று செயல்முறைகளை கண்காணிப்பார்கள். குடியிருப்பாளர்கள் அனைவரும் வீட்டில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். எந்த ஒரு தரப்பினரிடமிருந்தும் கிடைக்கும் முறைப்பாடுகளை விசாரிப்பதும் இந்த குழுவின் செயற்பாடாகும். இதேவேளை கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர்கள் நோயாளிகள் மற்றும் அவர்களோடு தொடர்புடையவர்களின் தனிப்பட்ட விடயங்கள் பற்றிய இரகசிய தன்மையை பாதுகாக்க கடப்பாடுடையவர்களாவர். தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளின் சுத்தம், பிற நோயாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் குறித்தும் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். தனிமைப்படுத்தல் காலத்தில் ஒரு குடும்ப உறுப்பினர் நோய் தொற்றுக்கு ஆளானால் ஏனைய உறுப்பினர்கள் மேலும் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள். வீட்டில் தனிமைப்படுத்தல் தொடங்கும் போது அந்த பகுதியின் பொது சுகாதார பரிசோதகர் உடனடியாக சம்பந்தப்பட்ட கிராம உத்தியோகத்திற்கு அது பற்றி தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஜோ பைடன் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதி என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த தீர்மானத்திற்கு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 3 நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளை ஒப்புக்கொள்வது கடினம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜோ பைடன் எதிர்வரும் ஜனவரி 20 அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். இந்தியாவில் கோவிட்-19 தொற்றாளர்களுக்கான சிகிச்சை நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்.
மேலும் பலர் காயமடைந்திருப்பதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் நகரில் உள்ள சிகிச்சை நிலையத்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து பற்றி முறையான விசாரணை மேற்கொள்ளுமாறு குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுதாபம் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். நாட்டிலுள்ள 341 உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகத்திற்குட்பட்ட 341 வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டம் நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளது. கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவாகி ஒரு வருடம் பூர்த்தியாவதை குறைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் 2வது போட்டி இன்றிரவு நடைபெற உள்ளது. ஹம்பாந்தோட்ட மஹிந்த ராஜபக்ச சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற உள்ளது. இரவு 8 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகவே இருக்கிறது. வர்த்தக செய்தி. கடந்த மாதம் பணவீக்கம் குறைவடைந்துள்ளது. செப்டம்பர் மாதத்தோடு ஒப்பிடுகையில் பணவீக்கம் 1% குறைந்திருந்தது என தொகை மதிப்பீட்டு புள்ளிவிவரவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. உணவுப் பொருட்களின் விலை மாற்றத்தால் இந்த வீழ்ச்சி நிகழ்ந்திருப்பதாக திணைக்களம் அறிவித்திருக்கிறது. பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. பிரித்தானியாவில் தொழில் வாய்ப்புகள் அற்றோரின் எண்ணிக்கை அடுத்த வருட நடுப்பகுதியில் 26 லட்சத்தை தாண்டும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் நெருக்கடி நிலை ஏற்பட்டிருப்பதாக பிரித்தானிய நிதி அமைச்சு அறிவித்திருக்கிறது. பிரித்தானியாவில் தொழிலற்றோரின் எண்ணிக்கை கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது 3 லட்சம் அதிகரிப்பை காண்பிக்கிறது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசலாம். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீனவர்களுக்கு காப்புறுதி மற்றும் ஓய்வூதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை. இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையே நிலவும் எல்லை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முகக்கவசம் அணியாத மற்றும் சமூக இடைவெளி பேணாத குற்றச்சாட்டின் பேரில் நேற்று 84 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளை மாளிகை விட்டு வெளியேறப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.